இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம். இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுருக்குமே, அதோட கணக்க போடு, தர்மம் பண்ற கணக்க போடு. தர்மம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா 1க்கு 100 வளரும். நம்ம கிட்ட இதான பணம் இருக்குன்னு யோசனை பண்ணாத. நீ பணத்தை எடுத்து கொடு. எப்படி இறைச்ச கணத்துல ஜலம் ஊறுறதோ அதுபோல எங்கேந்தாவது பணம் வந்து கொட்டும் உனக்கு. நாம் எடுத்துட்ட அந்த தர்மத்தை நான் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு உபனிஷத்து தேவைப்படுறது. ஸ்ரத்தேன்னா என்ன? வேதம், சாஸ்திரம், குருவச்சனம், ரிஷிகளுடைய வாக்கு, குருவனுடைய வாக்கு. இதுல மகா விஸ்வாசத்துக்கு தான் ஸ்ரத்தேன்னு. பூர்ணமா நம்பணும். நாம் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றா. அவ சொல்றத நாம கேட்கணும். இது உண்மை அப்படின்னு பூர்ண விஸ்வாசம், அந்த நம்பிக்கைக்கு தான் ஸ்ரத்தேன்னு பேர். தததோ மே மாக்ஷாயித்யா அக்ஷிதி மேவோபைதி. வேதம் சொல்றது நீ குடுடான்னுது. நிறைய தர்மம் பண்ணு. தர்மம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா 1க்கு 100 வளரும். அக்ஷிதி மேவோபை, நீ கொடுத்து பாரு. இதுதான் ஔவையார் சொல்றா. இறைக்க சுரக்கும் மணற்கேணி ஈயச் சுரக்கும் பெரும் செல்வம். ஜலம் குறைச்சலா இருக்கேன்னு பார்க்கக்கூடாது. கணத்துல இன்னும் 1 வாரத்துக்கு வேணுமே, 10 நாளுக்கு வேணுமே கணக்கு போடக்கூடாது. நீ எடுக்க 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 அது சுரக்கும். ஒரு பக்கெட் நீ எடுத்தேன்னா, 1 வாளி ஜலம் எடுத்தேன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் பாரு, அந்த 1 வாளி ஜலம் மேலே வந்துடும். இறைக்க சுரக்கும் மணற்கே. அதுபோல நம்மக்கிட்ட இதான பணம் இருக்கு, நம்மக்கிட்ட இதான பணம் இருக்குன்னு யோசனை பண்ணாத. நீ பணத்தை எடுத்து கொடு. எப்படி இறைச்ச கணத்தில் ஜலம் ஊறுறதோ அதுபோல எங்கேந்தாவது பணம் வந்து கொட்டும் உனக்கு. ஈயச் சுரக்கும் பெரும் செல்வம். அக்ஷிதி மே, இது வேதார்த்தத்தை தான் ஔவையார் அப்படியே சொல்றார். அக்ஷிதி மேவோபைதி, அதனால நம்பணும். ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையா கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, அஸ்ரத்தையா தேயம், நம்பிக்கை இல்லாம கொடுக்கவே கொடுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்துருவான். என்ன சார் பெரிய தர்மம் பண்ணி, அதை ஏன் தலையெழுத்த கேட்குற இல்லைங்க? என் அட்வொகேட் வந்தார், ஆடிட்டர் வந்தார், எல்லாருமா சேர்ந்து என் கழுத்தை நெரிச்சு கொண்டு போயிட்டான், கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். கொடுத்துட்டு அப்புறம் அழுவனான். அது மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கொடுக்கணும், அஸ்ரத்தையா கொடுக்கக்கூடாது. ஸ்ரீயாதேயம், வருமானம். நமக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம், நமக்கு என்ன வருமானம், வருமானத்தை அனுசரித்து தர்மம் பண்ணணும். எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. இந்த விநாயக பூஜை நடப்பண்றா பார்த்துங்க, விக்னேஸ்வர பூஜை பூஜை பண்ணும்போது சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவேன். அந்த சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமின்னு வாத்தியார் சொன்னார்னா ஒரு 10 ரூபா கொடுக்கணும்னு அர்த்தம். அந்த 10 ரூபா கொடுக்குற அந்த கிரகஸ்தனுக்கும் சுமகாயனமா ஏகதந்தாயனமா தான். சில பேர் 100 ரூபா கொடுப்பா விநாயக விக்னேஸ்வர பூஜைக்கு சொர்ண புஷ்பம், அவருக்கும் சுமகாயனமா ஏகதந்தாயனமா. சில பேர் 1 பவுன் வச்சிருவா சொர்ண புஷ்பத்துக்கு, அவருக்கும் அதே சுமகாயனமா ஏகதந்தாயனம். மந்திரம் மாறுதலே கிடையாது, ஒரே மந்திரம் தான். உன்னுடைய சக்தியை அனுசரித்து வைக்கணும். அதுபோல தர்மம் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வசதி, இவ்வளவு சௌக்கியம் பகவான் கொடுத்துருக்கானே, நாம் கொஞ்சம் தர்மம் பண்ணணும் அப்படின்னு உன்னுடைய வரவை தெரிஞ்சுண்டு தர்மம் பண்ணு. ஸ்ரீயாதேயம். அப்புறம் எப்படி தர்மம் பண்ணணும்னா, ஹ்ரியாதேய, வெக்கப்பட்டு கொடு. என்ன வெக்கம்னா, இவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம், இத்தினூண்டு தர்மம் பண்றமே. எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம், நீ சம்பாதிச்சதை கணக்கு போடும், சாப்பிட்டதை கணக்கு போடும், 1 மாதம் கணக்கு போடும். எத்தனை உருளைக்கிழங்கு, எத்தனை பீட்ரூட், எத்தனை தக்காளி, எத்தனை முட்டைக்கோஸ், இந்த கரிகா முழுக்க எத்தனை வாங்கியிருக்க, எத்தனை கிலோ, எத்தனை அரிசி. 1 வருஷம் கணக்கு பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் இருக்கும்.
1 டன் 2 டன் இருக்கும். அத்தனையும் இந்த உடம்புக்குள்ளே தான் போயிருக்கு. 1 டன்னை முழுங்கியிருக்கேன். இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்ருக்கமே, அதோட கணக்கை போடு, தர்மம் பண்ணுற கணக்கை போடு. கிரியாதேயம் வைக்கப்படணுமா? இவ்வளவு இத்தனை சம்பாதிச்சு வயத்துக்கே ரொப்பியிருக்கோம். சாப்பிட்டே ஒழிச்சிருக்கோம் பணத்தை. ஒரு சத்பாத்திரத்துக்கு கொடுக்கறதுக்கு பாக்கியம் இல்லாமல் போச்சு. குறைச்சலாக கொடுக்குறமே, அப்படி இல்லை தோணணும். கிரியாதேயம். இப்போ இந்த 4 நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஹரிபாட்டு தான் பாடின்னு இருந்தேன். இப்போ 4-5 நாளாக உபனிஷத்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சொல்லிட்டு இருக்கேன்? நாம் எடுத்துட்ட அந்த தர்மத்தை நான் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு உபனிஷத்து தேவைப்படுறது. ஹரிபாட்டு பாடும்போது நாம் இந்த தர்மங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது வேற விஷயம். அந்த ஆங்கிளே வேற. இது முழுக்க தர்மம். இந்த தர்மமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கும்போது தான் என்னால் தர்மத்தை பற்றி பேச முடியும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.